இந்த முஸ்லீம் இன்ஃப்ளூயன்சஸோட அட்டூழியம் தாங்க முடியல. சோசியல் மீடியாவில் அவங்க ஒய்ஃபை காட்டுறானுங்க, குழந்தைய காட்டுறானுங்க, கண்ட இடத்துக்கு போறானுங்க, கண்டதையும் திங்கிறானுங்க. இவனுங்களால நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டிக்கே கெட்ட பேரு. இவனை எல்லாம் கெட்ட வார்த்தையில திட்டி கமெண்ட் பண்ணாலும் கூட தப்பே இல்லை. இந்த மாதிரி நீங்க யோசிச்சு கமெண்ட் பண்ணீங்கன்னா ஷைத்தான் போட்ட ஸ்கெட்சில் நீங்க செம்மையா விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம கோவம் நியாயமானது தான். தீன்ல இது தப்பு. அந்த மக்கு பயலுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, எனக்கு எல்லாம் தெரியுது, அதனால நான் கமெண்ட் பண்றேன், எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது பேரு தான் அரகன்ஸ். மனுஷனுக்கு அரகன்ஸ் மட்டும் தலைக்கேறிடுச்சு அவனால சொர்க்கத்தோட வாசனையை கூட மோப்பம் பிடிக்க முடியாதுன்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சைத்தான் நீங்க நியாயமான விஷயங்களுக்கு தான் கோவப்படுறீங்கன்னு நினைக்க வச்சு அநியாயமா உங்களை செஞ்சு விட்டுருவான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் தன்னோட சகோதரரோட மானத்தை காப்பாத்துறாங்களோ அவங்களோட முகத்தை இறைவன் நரகத்துல இருந்து காப்பாத்துறான்னு. இது யூடியூபர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. உங்க பக்கத்து வீட்டுக்காரரு, உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு தம்பி அண்ணங்கிறவங்க ஒரு பிசினஸ் ஓபன் பண்றாங்க, அது உங்களுக்கு ஹலாலா தெரியலனா நீங்க அதை 4 பேத்துக்கிட்ட சொல்லி அவரை கேவலப்படுத்தீங்கன்னா அது பேரு பேக் பைட்டிங். அது ஒரு பாவம். ஒருத்தவங்க பண்றது தப்புனா அவங்கள தனியா கூப்பிட்டு மனசு கோணாதபடி சொல்றதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு உரிமை இருக்குதே தவிர்த்து அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு உரிமை கிடையாது. அதனால ஒரு தப்பான கமெண்ட் ஆன்லைனோ ஆஃப்லைனோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒர்த்தா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.